போர் கிட்டத்தட்ட முழு வீச்சில் தொடங்கியாச்சு. இனி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும்தான் வெளியாக வேண்டிய சூழல் இருக்குது. மற்றபடி போர் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த சூழலை நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை யாருக்கு சாதகமாக அமைந்தது அப்படிங்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 140 கோடி பாப்புலேஷன் கிட்ட தொட்டுக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 25 கோடி பாப்புலேஷன் வந்தாச்சு. பங்களாதேஷில் 17 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. ஒருவேளை இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்காமல் இருந்திருந்தால் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து அந்த 42 கோடி பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கும். இந்த ஒருங்கிணைந்த இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 180 கோடி பாப்புலேஷனில் அவர்கள் முக்கியமான ஒரு மக்கள் தொகையில் அவங்க இருந்திருப்பாங்க, வாக்கு வங்கியாக அவங்க இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு சூழல் அமைந்திருந்தால் இன்று தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா இப்போ ஆட்சியில் இருக்குல்ல, கூட்டணியில் இருந்தாலுமே அவர்கள் ஒரு பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு, மசோதா கொண்டு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பவரில் அவங்க இருக்கிறாங்கல்ல. இந்த சூழல் இப்போ இங்கே இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது முகமது அலி ஜின்னாவும் காந்தி அவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தானா, இல்லைனா இதுக்கு பின்னால் பிரிட்டிஷோட சதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மவுண்ட் பேட்டன் செய்த அரசியல் என்ன அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்கணும் அரசியல் அப்படிங்கிறத 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் தீர்மானித்து இந்த பிரிவினையை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன கேள்விதான், இந்த இலங்கைங்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு, அதை கூட அவங்க இந்தியா கூட இணைக்கல. அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குன்னு நம்ம தேடணும். இன்று நடக்கக்கூடிய இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மதவாத பிரிவினைகள், பேச்சுக்கள், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய வன்முறைகள், இந்த போர் மூலமாக இருக்கக்கூடிய பொருளாதார உயிர் சார்ந்த இழப்புகள், இதெல்லாமே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. இதுக்கு பின்னால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய ரோல் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த பிரிவினை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியல் சூழலை வேறமாக இருந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இல்லைனா வேறு ஏதோ ஒரு இஸ்லாமிய கட்சியும் இணைந்து தான் எங்கள் கூட்டணி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கலாம். ஒரு சகோதரத்துவமான ஆட்சி இருந்திருக்கலாம். இல்லாத பட்சத்தில் காங்கிரஸே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழல் கூட வந்திருக்கலாம். தொடர்ந்து மத வன்மங்கள் விதைக்கப்படும் போது காங்கிரஸ் மட்டுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த அரசியல் சமூக சூழலை முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கு இந்த பிரிவினையின் மூலமாக. இப்போ இந்த பிரிவினை யாரால் நிகழ்த்தப்பட்டது, யாரால் திட்டமிடப்பட்டது, எப்படி இதை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே சிந்தனைக்காக நம்ம சொல்கிற விஷயம் தான். இந்த ஒரு கோணத்தில் நம்ம யோசிக்கணும்ல. ஒருவேளை இந்த பிரிவினை நடக்காமல் இருந்தால் இப்போ இந்தியா, இந்த ஒருங்கிணைந்த இந்தியாவுடைய அரசியல் சமூக சூழல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முன்வைக்க வேண்டிய விஷயம். இது போக இந்தியாவோட பார்டர் மாறி இருந்திருக்கும். ஆப்கானிஸ்தான் நம்மளுடைய எல்லையில் வந்திருக்கும். ஒரு வேறு மாதிரியான ஒரு செட்டப் இருந்திருக்கும், வேறு மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிஸ்பியூட் இருக்குல்ல, இது எப்படி அவங்க 70 வருஷமாக ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது, இதுக்கு பின்னால் என்னென்ன சதிகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த காலனி ஆதிக்க சூழலில், ஏகாதிபத்திய சூழலில் ஒரு பார்வையில் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ.